குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கிளாஸ் 6 ஐஎன்எம்ல வந்து 6வது கிளாஸ் வந்து பார்க்குறோம். என்ன கிளாஸ்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இதை பத்தி பார்க்க போறோம். எப்பவுமே வந்து நம்ம ஸ்டோரி வைஸ் போயின்னு இருக்கோம். இது இது இப்போ நம்ம எங்க இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா 820s இருக்கோம். இப்போ நம்ம ஸ்டோரி படி இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, நிறைய இந்தியர்கள் வந்து பார்த்தோம்னா படிக்கிறாங்க. நிறைய இந்தியர்கள் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷரோட எஜுகேஷன், அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வாரணாசில இருந்து அந்த எஜுகேஷன்ன்றது ஒரு ஸ்கூல் மூலமா வாரணாசிங்க ஒரு ஸ்கூல் கட்டுறாரு, டக்குன்னு ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. அதுக்கடுத்து 1813 சார்ட்டர் ஆக்ட், அந்த சாசன சட்டத்துல சொல்றாங்கன்னா 1,00,000 ரூபாய் செலவு பண்ண சொல்றாங்க. அதுக்கடுத்து 1835ல என்ன ஆகுதுன்னா, இந்தியர்களுக்கு கல்வி வந்து கொடுக்கணும், சில பேருக்கு, சில மேல்தட்டு மக்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு மக்களே வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து 1854ல வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே கல்வி கொடுக்கணும் அப்படின்னு வுட் டிஸ்பேட்ச் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கல்வி வந்து பெறாங்க. ஒரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள், நிறைய கொஞ்சம் காசு இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க, இங்கிலாந்து போய் படிக்கிறாங்க சில பேர். ஓகேவா, இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மிஷினரிஸ், கிறிஸ்துவ பரப்பத்துக்காக வரக்கூடிய அந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்க மக்களுக்கு சொல்லி தராங்க. அதனால நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன், இந்த வெஸ்டர்ன் முறையை வந்து படிக்கிறாங்க. இது முன்னாடி என்ன படிச்சிருப்பாங்கன்னா மதக்கல்வி படிச்சிருப்பாங்க, இந்து மதத்தை பத்தியோ இல்ல முஸ்லீம் மதத்தை பத்தியோ படிச்சிருப்பாங்க. இப்ப என்ன படிக்கிறாங்கன்னா சயின்ஸு, சோசியல், இந்த மாதிரிலாம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, அது படிக்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோணுது. ஓகே, நிறைய விஷயங்கள் வருது அப்படின்னா அவேக்கனிங் நிறைய வந்து தோணுது. என்ன தோணுதுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அடிமையா இருக்கு அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் யாருக்கும் தோணல. ஓகேவா, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க படிச்சது பிரிட்டிஷ் கிட்ட தான். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஓகேவா, நமக்கெல்லாம் கல்வி அறிவு தந்திருக்காங்க, நம்ம சமூகம் வந்து பார்த்தோம்னா சரியில்லாம இருக்கு நம்மளோட சமுதாயம் அப்படின்றத இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து நம்ம இந்த இதுல இருந்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய கெட்டதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வேற என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க சில பேர் படிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் பெஸ்ட். வெஸ்டர்ன் கல்ச்சர்னா இங்க இருக்கக்கூடிய இந்த இங்கிலாந்து கல்ச்சர் தான் பெஸ்ட். அவங்க வந்து பார்த்தா மனிதர்களை நினைக்கிறாங்க. இங்க வந்து ஏற்றத்தாழ்வோ, ஓகேவா, இந்த மாதிரி வந்து அந்த வர்ணாசிரம் மாதிரி அவங்களை பிரிக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணல. ஓகேவா, பெண்களுக்கான உரிமையை வந்து வெஸ்டர்ன்ல வந்து தராங்க. ஆனா இங்க இந்தியாவில் பார்த்தோம்னா அப்படி இல்லை. ஒரே அன்மியூட் மட்டும் பண்ணிடுங்க, யாராச்சும் உள்ள வந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஸோ அப்படின்ற தாட் வந்து எல்லாருக்கும் வருது. ஓகேவா, ஸோ ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய சில மேல்தட்டு மக்கள், இது எல்லாருக்கும் வரல, மிடில் கிளாஸ் மக்கள்ல படிச்ச சில பேருக்கு, அது யாருன்னு பார்க்கலாம். சில மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ் மக்கள். ஓகேவா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க மயூரி. சில மிடில் கிளாஸ் மக்களுக்கும் சில அப்பர் மிடில் கிளாஸ், ஓகே, மேல்தட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுவீங்களா? ஸோ சில மிடில் கிளாஸ் மக்களும் சில அப்பர் மிடில் கிளாஸும் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனும் படிக்கிறாங்க. ஓகே, அது வந்து இந்தியாவிலையும் படிக்கிறாங்க, சில பேர் வெளிநாட்டுலயும் போய் படிக்கிறாங்க, இங்கிலாந்து கூட போய் படிக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ் மூலமா படிக்கிறாங்க. ஓகேவா, அது படிக்கும் போது இவங்க என்ன தோணுதுன்னா, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட முறைகள் வந்து சரியில்லை. இங்க வந்து பார்த்தோம்னா சதி இருக்கு. ஓகேவா, இங்க வந்து பாருங்க சதி இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா அன்டச்சபிலிட்டி, ஓகே, தீண்டாமை இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு. அப்போ நம்மளோட சமுதாயம் வந்து பார்த்தோம்னா சரியில்லை. இங்க வந்து பார்த்தா குழந்தை திருமணம் இருக்கு, ஜாதி இருக்கு, படுதா சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம சொசைட்டில வந்து பார்த்தோம்னா நம்மள முன்னேற விடாம இருக்கு அப்படின்ட்டு தோணுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் பெஸ்ட். ஓகேவா, இங்கிலீஷ் எஜுகேஷன் பெஸ்ட். ஏன்னா இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் அவன் என்ன படிக்கிறாங்கன்னா சயின்ஸ், சோசியல்லாம் படிக்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா ரீசன், நான் ஒண்ணு பண்றேன்னா நான் ஏன் பண்றேன்றதை யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் ஏன் இதை பண்ணணும், சப்போஸ் நான் இதை பண்ணணும்னா இது எப்படி எனக்கு கிடைக்கும் என்றத யோசிக்கிறாங்க. ஓகேவா, அப்படி யோசிக்கும் போது நம்மளோட சமுதாயத்துல நிறைய குறைகள் இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ
இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்த குறைகளை வந்து இந்த குறைகளை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க, நிறைய சபை சபாச உருவாக்குறாங்க. இந்த சபாக்கள் மூலமா இங்க போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய நிறைய இந்தியர்கள் வந்து பார்த்தோம்னா முடிச்சுக்கிறாங்க, ஓகே நம்ம பண்ற தப்பு தான், நம்ம வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து பார்த்தோம்னா தள்ளி வைக்க கூடாது, பெண்கள் ஆணும் பெண்ணும் சமம், அந்த மாதிரி நிறைய அவேக்னிங் வந்து சொசைட்டில வருது. சோ இந்த அவேக்னிங் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்ம சுதந்திரம் வாங்கறதுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கு. ஓகே, இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் தெரியும் போது ஒரு கட்டத்துல இந்த பிரிட்டிஷர்ஸும் நம்ம கெட்டவங்க தான்ன்றத பின்னாடி தெரிய வரும். அதுக்கு இந்த சோசியல் அவேக்னிங், இந்த சமுதாயத்துல இந்த புரட்சி, இந்த 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 புரட்சின்றது பயன்பட்டது. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து இந்த சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, முதல்ல அவங்க இங்கிலீஷ் எஜுகேஷன் படிக்கிறாங்க, நோட் பண்ணுங்க. அப்படி படிக்கிறது மூலமாவும் நம்ம சமுதாயத்துல இந்த அளவுக்கு நிறைய இருக்கு, நிறைய கெட்டது. ஓகே, நம்ம கெட்டதுன்னே வச்சுக்கலாம். ஒரு சதியோ ஒரு குழந்தை திருமணமோ இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கு. அதுக்கு வேற என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து மத்தவங்கள இந்த ஃபாரினை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம சொசைட்டி ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படின்றத நினைக்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம், இது எல்லாத்தையும் நம்ம மாத்தணும் அப்படின்னு நினைச்சு இங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ன்றது உருவாகுது. அது என்னென்ன ஆர்கனைசேஷன், இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்து கடைசியில் எப்படி நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்கு உதவுது அப்படின்றத பார்க்கலாம். சோ முதல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கணும், நம்ம அடிமையா இருக்குன்றதெல்லாம் இவங்களுக்கு தாட் இல்லை. ஏன்னா இவங்க படிச்சதே வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸோட எஜுகேஷன் தான், ஆங்கிலேயரோட எஜுகேஷன் தான் படிச்சாங்க. ஓகேவா? இப்ப எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, போக போக்குதான் தெரியும். இந்த பிரிட்டிஷ் அரசாங்கமும் பார்த்தோம்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் இல்ல அப்படின்னு தாதாபாய் நரோஜி என்ன சொல்லுவார்னா, அன்பிரிட்டிஷ் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம கிட்ட எவ்வளவு கொள்ளை அடிக்குதுன்றதெல்லாம் கண்டுபிடிப்பாரு. இதெல்லாம் பத்தி பின்னாடி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் 30 வருஷம் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 1830s இருக்கோம். ஓகே, 1830s இருக்கோம். நம்மளாம் அடிமையா இருக்குன்னு நம்ம ஆளுக்கு தெரிய போறது 1860s மேலதான் நம்ம அடிமையா இருக்கோம். இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சரியான அரசாங்கம் இல்ல அப்படின்னு நம்ம அப்பதான் ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? சரி, பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வந்து கேளுங்க. ஸோ இது என்னன்னா சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இதுக்கு நீங்க என்ன ரெஃபர் பண்ணலாம்னா 10th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும், அதுல 5th லெசன் வரும். ஓகேவா? 10வது சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல்ல 5வது பாடம் வந்து பார்த்தோம்னா இந்த சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் பத்தி இருக்கும். இது இந்த நோட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம புக்கை வந்து போட போறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு கிடைச்சிரும். மேபி ஒரு 10 நாளுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நம்ம என்னென்ன நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ அது அப்படியே சின்னதா ஒரு புக்கா ஒரு குறைஞ்ச காசுக்கு வந்து தந்துருவாங்க. ஓகேவா? இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா இதுல இருக்கிறது படிச்சா போதும். நீங்க வந்து ஸ்கூல் புக்கே படிக்க தேவையில்ல. ஏன்னா ஸ்கூல் புக்கு, ஸ்பெக்ட்ரம்ன்ற புக், இது ரெண்டுத்தோட கம்பைலேஷன் தான் இது. ஓகேவா? சரி, பார்ப்போம். இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எதை நோக்கி சண்டை போட்டாங்க, எதை நோக்கி சண்டை போட்டாங்கன்னு அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய இன்டாலரன்ஸ், சூப்பர்ஸ்டிஷியன். ஓகேவா? இப்ப என்னன்னா இங்க வந்து பார்த்தோம்னா டாலரன்ஸ்ன்றது இல்ல. ஓகேவா? டாலரன்ஸ் இல்ல. இப்ப மனிதர்களுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா அந்த சகிப்புத்தன்மை இல்லை. ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் வந்து பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு இதுதான் வேலைன்னு சொல்றதும், சூப்பர்ஸ்டிஷன், நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம சொசைட்டில இருக்கு. இதெல்லாம் எப்ப தெரியுதுன்னா இவங்க அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் படிச்சு நம்ம சொசைட்டி வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா சமுதாயத்துல வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட மக்கள் தான் எல்லா பவரும் வச்சுக்கிறாங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இந்த சொசைட்டில இருக்கிற மொத்தம் பவர் அந்த இந்த சொசைட்டி வந்து இயக்கக்கூடிய அனைத்து பவரும் வந்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாத்தையும் நம்ம மாத்தணும், இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அந்த படிச்ச எலைட் மக்கள் நினைக்கிறாங்க. இவங்களும் எலைட் தான், ஆனா இவங்க எலைட் மாதிரி யோசிக்கல, மத்தவங்கள மாதிரி யோசிக்காம ஒரு பொதுநிலையா யோசிக்கிறாங்க. ஓகேவா? சரி, இவங்க என்னெல்லாம் கேம்பெயின் பண்றாங்க, இவங்க வந்து பார்த்தோம்னா இந்தியா முழுக்க வந்து பார்த்தா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு இடத்துலயும் சில கேம்பெயின், சில இடத்துல பிரச்சாரம் பண்றாங்க. என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் கேஸ்ட், இங்க இருக்கக்கூடிய இந்த ஜாதியை ஒழிக்கணும், அன்டச்சபிளியை ஒழிக்கணும், தீண்டாமையை ஒழிக்கணும், படுதா சிஸ்டம். ஓகேவா? இந்த படுதா சிஸ்டம், முஸ்லீம் அந்த ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி படுதா சிஸ்டம் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சத்தியை ஒழிக்கணும், சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும். இங்க என்னென்னலாம் வந்து சமூக பொருளாதார டிஸ்பாரிட்டிஸ், என்னென்னலாம் வந்து ஒருத்தர் வந்து இதெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி எது இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லிட்ரஸி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து இந்த ஆங்கிலேயரோட
கல்வி வந்து படிச்சு வந்தது மூலமா இவங்க இந்த மாதிரிலாம் யோசனை வருது. நம்ம சொசைட்டில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவோம், அப்புறமா இந்த தெருவை கிளீன் பண்ணுவோம், அப்புறமா இந்த நாட்டை கிளீன் பண்ணலாம்னு சொல்லுவோம். அதேதான் இங்கேயும் நடக்குது. சோ இங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என் மதத்துல இருக்கிற, இப்போ இவங்க எல்லாம் படிச்சவங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என் மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் கிளீன் பண்றேன், அப்புறமா இந்த தெருவோட அப்படின்னா என் மதத்தை தாண்டி இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனை நான் வந்து பேச போறேன், அப்புறமா இந்த நாட்டோட பிரச்சனையை பத்தி பேச போறேன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் முதல்ல இந்துக்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேவா, இந்துக்கள் ஆர்கனைசேஷன் வந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஓகே, பாப்போம் பின்னாடி ஓனா. சோ இதுல வந்து பார்த்தா 2 விதமான ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுல இந்து வரும், முஸ்லீம் வரும். இதுல எந்த ஒரு பிரிவினை எல்லாம் இல்ல. ஓகேவா, சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிஃபார்மிஸ்ட், ரெண்டாவது ரிவைவலிஸ்ட். ஓகேவா, 2 இருக்கு, நல்லா பாருங்க. ரிஃபார்மிஸ்ட், இன்னொன்னு ரிவைவலிஸ்ட். இதுக்கு 2த்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத பார்ப்போம். இப்போ இந்த ரிஃபார்மிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சில அமைப்புகள். இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஓகேவா, இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீக்கணும், ரிஃபார்ம் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும். சீர்திருத்தம் பண்ணி எதெல்லாம் நல்லதோ அதுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கணும். ஓகேவா, இப்போ இப்போ ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கார் அப்படியே புதுசா மாத்துது. ஓகே, நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனையை எதெல்லாம் பிரச்சனை, ஓகே, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்ப்பா, எதெல்லாம் நல்லதோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, அப்படின்னு சொல்றவங்க ரிஃபார்மிஸ்ட். இதே இந்த ரிவைவலிஸ்ட் இருக்காங்களே, இவங்க யாருன்னா, நாங்க ஒரு காலத்துல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிவைவலிஸ்ட், நாங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தோங்க, இந்த இடையில தான் வந்து பார்த்தோம்னா இந்த சாதி, இந்த பெண் சிசு கொலைகள், இல்ல பெண்ணுக்கான நடக்கிற அநீதிகள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இடையில தான் வந்தது. இந்த வேதிக் காலத்துல வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய மரியாதை இருந்திருக்கும். ஓகேவா, ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்திருப்போம், அந்த வேத காலத்துலயும் வந்து பார்த்தா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியான உரிமை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த போஸ்ட் வேதாஸ்க்கு மேலதான் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்திருக்கும். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த ரிவைவலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தோமோ அப்படியே நாங்க ரிவைவல் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி நாங்க மாறிக்கிறோம். எப்படின்னா பாஸ்ட்ல இருந்து நாங்க எடுத்துக்கிறோம், எங்களோட கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிறதுல இருந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க, அது ரிஃபார்மிஸ்ட். புரியுதுங்களா, இது 2 வித்தியாசம். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட பழைய கல்ச்சருக்கு நான் போறேன். ஓகே, நான் பழையபடி எப்படி இருந்தனோ அப்படியே நான் வந்து இப்ப இருக்க சொசைட்டியை மாத்துறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிவைவலிஸ்ட். ஓகேவா, இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பழசெல்லாம் தேவையில்லை, இப்ப இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில எதெல்லாம் தேவையில்லாத இருக்கோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்றேன், அது ரிஃபார்மிஸ்ட். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில மாத்தக்கூடியவங்க யாருன்னா பாருங்க, பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், முஸ்லிம்கள் பார்த்தோம்னா அலிகர் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட், ஜாதிகள், சதி, இந்த பெண் வந்து பார்த்தோம்னா அந்த சதி, குழந்தைகள் திருமணம், படிப்பறிவு இல்லாதது, எழுத்தறிவு இல்லாதது, இது மாதிரி என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ அப்படின்னு சொல்றவங்க இந்த ரிஃபார்மிஸ்ட். இது யாருன்னா பிரம்மோ சமாஜி, பிரார்த்தனா சமாஜி, அலிகர் மூமெண்ட். ஓகேவா, சரி, இது யாருன்னு பார்த்தோம் வச்சுக்க, ரிவைவல் பண்றாங்க. ரிவைவல்னா மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. எதை வச்சு புதுப்பிக்கிறோம், அந்த காலத்துல நாங்க இப்படி இருந்தோம், அந்த காலத்துல நாங்க இப்படி இருந்தோம், அதே போல இப்ப நம்ம கொண்டு வர போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கவ் ப்ரொடெக்ஷன் மூவ்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இங்க இருக்கக்கூடிய பசுகளை நாங்க காப்போம். ஏன்னா ஒரு காலத்துல பசுதான் வந்து பார்த்தோம்னா இந்த மக்களோட வளமா இருந்தது, வெல்த்தா இருந்தது. அதனால பசு ப்ரொடெக்ஷன் மூவ்மெண்ட். அந்த மாதிரி வேத காலத்துல எப்படி இருந்ததோ அதே போல. ஓகேவா, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அதே போல பழைய காலத்துல நாங்க இப்படி இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க நல்லா இருந்தோம், அதே மாதிரி பழைய காலத்தை மாதிரி மாத்ததுதான் இந்த ரிவைவலிஸ்ட். ஓகேவா, சோ இதுல யாருன்னா ஆரிய சமாஜி, முக்கியமா வந்து பார்த்தோம்னா தியோபந்த் மூவ்மெண்ட். இவங்களாம் வந்து பார்த்தோம்னா ஓல்டு ட்ரெடிஷன், அவங்களோட வேதாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரிய சமாஜ் வேதாஸ், இங்க இருக்கக்கூடிய தியோபந்த் மூவ்மெண்ட் வந்து பார்த்தா குரான்ல என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. யாரு, இந்த தியோபந்த் மூவ்மெண்ட். அது கரெக்டோ தப்போ அப்படிலாம் இல்ல, குரான்ல என்ன சொன்னாங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இதே போல இவங்க வேதாஸ், இவங்களாம் வந்து பார்த்தா அந்த காலத்துல இருந்ததை மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி 2 விதமான அமைப்புகள் இந்தியாவில வந்து உருவாகுது. சோ ஒரு அமைப்பு வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை ரிமூவ் பண்ணிட்டு சொசைட்டியை நல்லா அழகா வச்சுக்கலாம்.
இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இன்னொரு சொசைட்டி, இன்னொரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருக்கிற சொசைட்டில பிரச்சனை தான், ஆனா ஒரு காலத்துல நாங்க பிரச்சனை இல்லாம வாழ்ந்தோம், நாங்க அதே மாதிரி மாறிடுறோம்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரிவர்லிஸ்ட். இது ரெண்டும் புரிஞ்சிச்சா? இது அடிக்கடி கேட்டுன்னு இருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம இப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனா பார்க்க போறோம், டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுவே உங்களுக்கு போதுமானது. குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் போதும். சோ இப்ப நான் பார்க்க போறது ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்னா இப்போ சமுதாயத்துல பிரச்சனை என்ன, ஓகேவா, அந்த பிரச்சனையை ரிமூவ் பண்ணிட்டு என்னென்ன மக்களுக்கு தேவையோ அதை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. மக்களுக்கு என்ன தேவை, ஒரு படிப்பு தேவை, ஓகேவா, அந்த படிப்பு வந்து கொடுங்கப்பா, அப்போ ஏதாச்சும் ஸ்கூல் கட்டலாம் அப்படின்றத ஐடியா ஒர்க் பண்ணுவாங்க. பின்னாடி பார்க்கலாம். சரி, இது யாருக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிஃபார்மிஸ்ட். ரிஃபார்மிஸ்ட்ல வந்து முக்கியமானது பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ். ரொம்ப 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 முக்கியமானது பிரம்மோ சமாஜ். ஓகேவா? இந்த பிரம்மோ சமாஜ் யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சோ இவர் தான் வந்து ஆரம்பிக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராஜாராம் மோகன் ராய், மறுமலர்ச்சி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு படிச்சிருக்கோம். சோ பாருங்க, முதல்ல இதுக்கு பேர் வந்து பிரம்மோ சபா, அப்புறமா இதுக்கு பிரம்மோ சமாஜ்னு மாத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஓகேவா? பழைய டிஎன்பிசி கொஸ்டின். பிரம்மோ சபாவை சமாஜ்னு மாத்திருப்பாங்க. இது எப்போ தொடங்குறாங்கன்னா 1828 தொடங்குறாங்க. இப்போ 1/8/28 ஞாபகம் வச்சுங்க. 1/8/28 தான் இந்தியாவோட முதல் முக்கியமான ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா 1816லயே ஆத்மீய சமாஜ்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பார் ராஜாராம் மோகன் ராய். ஜஸ்ட் தெரிஞ்சுக்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. 1816 ஆத்மீய சமாஜ், ஓகேவா, அப்படின்ற ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருப்பார். சோ நீங்க ஸ்பெல்லிங் போடுறேன், தேவைன்னா எழுதிங்க. ஆத்மீய சபா. ஆனா இது வந்து பெரிய லெவல்ல எந்த ஒரு இம்பாக்டும் பண்ணியிருக்காது. ஜஸ்ட் இந்துசம் பத்தி பேசுவாங்க. இந்துக்கள்லாம் என்ன, இந்துக்கள் ஒரு காலத்துல இப்படி இருந்து இப்படி மாட்டாங்க, அதெல்லாம் பேசியிருப்பாங்க. அது முக்கியமானது நீங்க பிரம்மோ சமாஜ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல சோ கடவுள்ன்றது ஒருத்தர் தான். இவங்க வந்து கடவுள் மறுப்பு எல்லாம் இல்ல, கடவுள் இருக்காரு, ஆனா எங்கும் இருக்காரு, தூண்லயே இருக்காரு, துரும்புலயே இருப்பாருன்னு சொல்லுவோம்ல, அதே போல கடவுள்ன்றது ஒரு கடவுள் இருக்காரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவங்க இங்க இருக்கக்கூடிய ப்ரீஸ்டூட்டை எதிர்க்கிறாங்க. ப்ரீஸ்டூட்னா ஐயர், ஓகேவா, அந்த ஐயர் அவங்கள எதிர்க்கிறாங்க. ரிச்சுவல்ஸ், இங்க வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் யாகம் நடத்துவாங்க. அந்த யாகம் நடத்துவாங்க. நிறைய சாக்ரிஃபைஸ், கோழி, ஆடு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா பலி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் எந்த யூஸும் இல்லைங்க, நான் படிச்சிருக்கேன், நான் சொல்றேன் அப்படின்னு அங்க மக்களான போய் சொல்றாங்க. ஆடு மாடு இல்ல கோழி இதெல்லாம் வெட்டக்கூடாது, இந்த மாதிரி யாகங்களும் நீங்க செய்யக்கூடாது, செஞ்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடவுள் இருக்காங்க அப்படின்னு மட்டும் இவங்க ஒத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த டைம்ல ராஜா ராமோகன் ராய் கல்கத்தால ஒரு கோவில் கட்டு வரோம். அந்த கோவிலுக்குள்ள உள்ள பண்ணோம்னா எந்த ஒரு சாமியும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு கட்டிடம். கேட்டா கடவுள் எங்க இருப்பாரு, உனக்கு இது நீ கோவில் நினைச்சா நீ இது கோவில் அப்படின்னு ஒரு எம்டியான ஒரு ரூமை கட்டி அந்த கோவிலா ஒரு வணங்கி இருப்பாரு. சோ கடவுள் இருக்காரு, பட் இதுதான் கடவுள் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றதுதான் பிரம்மோ சமாஜ்ல ராஜா ராமோகன் ராயோட கூற்று. சரி, சோ இதுதான் பிரம்மோ சமாஜ் 1828 ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ரீஸ்டூட், ஓகேவா, இந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த ஐயர், அந்த முறைகளை எதிர்க்கிறாரு. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரிச்சுவல், இங்க நடக்கக்கூடிய யாகங்களை எதிர்க்கிறாரு. சாக்ரிஃபைஸ், நிறைய ஆடு கோழி இந்த மாதிரி பலி கொடுக்கறதை எதிர்க்கிறாரு. முக்கியமா வேற என்ன பார்த்தோம்னா ஐடியல் ஒர்ஷிப்பை எதிர்க்கிறார். சிலை வழிபாடை வந்து பார்த்தா முழுமையா எதிர்க்கிறார். யாருன்னா ராஜா ராமோகன் ராய். ஓகேவா? இந்த அமைப்பும் சரி, ராஜா ராமோகன் ராயும் சரி, ரெண்டு பேரும் இந்த சிலை வழிபாடை எதிர்க்கிறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், கல்கத்தால வெறும் ரூம், ஓகேவா, வெறும் ரூமை கட்டி அந்த ரூம்ல போய் இவரு பூஜை பண்ணியிருப்பாரு. ஓகே, சாமி கும்பிட்டு இருப்பாரு. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா பாலித்திசம், ஓகே, அதுக்கடுத்து கேஸ்ட் அப்ரஷன், இந்த மாதிரி சமுதாயத்துல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்கும் எதிர்க்கிறாரு. முக்கியமா எதிர்க்கிறது பார்த்தோம்னா சதி, அதுக்கடுத்து பாலிகன், ஒருத்தரே பார்த்தோம்னா நிறைய திருமணம் பண்ணிக்கிறது, படுதா சிஸ்டம், சைல்டு மேரேஜ், குழந்தைகள் திருமணம், அதுக்கு இந்த படுதா போடுற முறைகள், அதுக்கடுத்து பாலிகமி, ஒருத்தர் ஒரு ஆண் நிறைய பெண்களை கல்யாணம் பண்றது, இது எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு. யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகே, இதெல்லாம் எதிர்த்து சமுதாயத்துல போய் இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. இதனால நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு ஆகுறாங்க. ஓகேவா?
சரி, அடுத்து பார்ப்போமா? சோ இந்த ஒரு அடுத்து ராஜா ராமமோகன் ராய் படிச்சுட்டு வந்துடலாம். சோ இவருதான் வந்து மாடர்ன் மேன், ஃபர்ஸ்ட் மாடர்ன் மேன். முதல்ல இந்தியாவுல இந்த மாதிரி சிந்திச்ச முதல் மனிதர் இவர் தான்றாங்க. அது மட்டும் இல்லாம சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், இந்த மாதிரி சமூக சீர்திருத்தங்களுக்குலாம் தந்தை, முன்னோடி அப்படின்றது சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனையன்ஸ். ஓகேவா? இது அப்படின்னா இந்தியர்களோட இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. ஓகேவா? இந்தியாவுல இந்த மாதிரி புதுசா ஒரு ஒரு மூவ்மெண்ட்டை உருவாக்குறாரு. ஓகேவா? இங்க கொடுத்துருக்கேன், சாரி. அதே போல ஆத்மீய சபா வந்து பார்த்தோம்னா 1815 ஆத்மீய சபா உருவாக்குறாரு. ஒரு பக்கம் இப்படி உருவாக்கினாலும் இந்தியர்களுக்கு கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கமும் இவருக்கு இருக்கு. சோ அதனால இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டேவிட் அரே, ஓகேவா, டேவிட் அரே என்றன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரு கூட சேர்ந்து இந்து காலேஜ், ஓகேவா, இந்து காலேஜ் என்ற காலேஜ் வந்து 1817 உருவாக்கி இருப்பாங்க கல்கத்தால, இந்து கல்லூரி. ஓகே, இந்து காலேஜ்ன்றது உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கடுத்து வேதாந்தா கல்லூரி வந்து 1827 உருவாக்குறாரு. இவர் முழுக்க முழுக்க ஒரே மதம் தான். இந்த உலகமே வந்து பார்த்தோம், இந்த உலகத்துல எல்லாமே பார்த்தோம்னா சாரி, ஒரே மதம் ஒரே கடவுள் தான். ஆனா அந்த கடவுள் எந்த கடவுள் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனா ஒரே மதம் ஒரே கடவுள். அது மட்டும் பார்த்தோம்னா சிலை வழிபாடு முழுமையா வந்து எதிர்க்கிறார். ஓகே, சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்றதை எதிர்க்கிறாரு. அதுக்கடுத்து இவர் வந்து பார்த்தோம்னா சதி, ஓகேவா, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இவரோட அண்ணன் இருப்பாங்க. ஓகேவா, இவரோட அண்ணன் இருப்பாங்க. அண்ணனோட ஒய்ஃப் இருப்பாங்க. இவங்க அண்ணன் என்ன இருக்குன்னா, ராஜாராமோட அண்ணன் ஏதோ ஒரு இதுல இறந்துட்டு இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபை வந்து வலுக்கட்டாயமா போர்ஸ் பண்ணி அந்த நெருப்புல போய் போட்டிருப்பாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு சம மன வருத்தம் ஆயிட்டு இருக்கோம். என்னடா இந்த சொசைட்டி இப்படி இருக்கு, இன்னும் இவ்வளவு பின்தங்கி இருக்காங்களே, இதை வந்து முழுமையா ஒழிக்கணும், இந்த சதியை வந்து ஒழிக்கணுன்றதுக்காக இதுக்காக வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து ஒர்க் பண்ணுவார். அப்படி ஒர்க் பண்ணும்போது வில்லியம் பென்டிக் தான் கவர்னர் ஜெனரலா இருப்பாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு முறையிடுறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எங்க ஊர்ல இந்த ஒரு பழக்கம் இருக்கு, சதின்ற பழக்கம் இருக்கு, ஆண்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா பெண்களை அந்த அந்த நெருப்பு குழியில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சதி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் ஞாபகம் வச்சுங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட் 17. ஓகே, 17. இது அடிக்கடி கேட்பாங்க, 17 16 அப்படி கொடுப்பாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் 17 இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த சதியை ஒழிக்கக்கூடிய ஒரு சட்டம். இது மட்டும் இல்லாம கிஃப்ட் டு மோனோபிஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் எதிர்ப்பாரு. ஓகேவா, முக்கியமான புக்கு இதுதான். அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த புக்கும் எதிர்ப்பாரு, பெர்செப்ட் ஆஃப் ஜீசஸ். ஆனா முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கிஃப்ட் டு மோனோபிஸ்ட். இப்ப மோனோனா ஒரே கடவுள், ஓகேவா, ஒரே கடவுள் வழிபாடுன்றதை பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, ஓகேவா, தெரிஞ்சு வச்சுங்க, சாம்வார் கமோதி அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரும் மீரத் அல் அக்பர் என்ற நியூஸ் பேப்பரும் இவர் எழுதினார். ஓகேவா, இவருக்கு வந்து ராஜா ராம் மோகன் ராய்ன்னு சொல்றோம் நம்ம. இந்த ராஜான்ற பட்டம், ஓகேவா, இந்த ராஜான்ற பட்டம் யாரு வந்து கொடுத்திருப்பாங்கன்னா அந்த டைம்ல இருந்த முகலாய மன்னர் அக்பர் டூ தான் வந்து பார்த்தோம்னா இவருக்கு ராஜான்ற பட்டம் வந்து கொடுத்திருப்பார். ஸோ வேற என்ன இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா, இவர் வந்து பார்த்தோம்னா இந்த அக்பர் டூக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல அக்பர் டூக்கு வந்து பார்த்தோம்னா பென்ஷன் வந்து கம்மி பண்றாங்க. ஓகேவா, இவரோட பென்ஷன் வந்து பார்த்தோம்னா கம்மி பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயருக்கு ரொம்ப பயிற்சி நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா பேசக்கூடியது யார் பார்த்தோம்னா இந்த ராம்மோகன் ராய் தான் இவர் பேர். ஓகேவா, ராம்மோகன் ராய். இவருக்கு வந்து பார்த்தோம்னா ராஜான்ற டைட்டில் வந்து அக்பர் கொடுக்குறாரு. அக்பர் கொடுத்துட்டு நேரம் இங்கிலாந்துக்கு அனுப்புவார். யாரும் அனுப்புறாருன்னா ராஜா ராம்மோகன் ராய் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்புவார். இந்த மாதிரி நீ போப்பா, இங்கிலாந்து போயிட்டு இந்த மாதிரி எனக்காக வந்து நீ போய் பேசு, ஓகே, பேசி என்னோட அந்த பென்ஷன் அதிகப்படுத்தித்தா அப்படின்னு பேசுறதுக்காக இங்கிலாந்து போவாரு. ஆனா இங்கிலாந்துலயே பார்த்தோம்னா இவர் அந்த இடத்துல இறந்துருவார். ஓகேவா, இப்பவும் பார்த்தோம்னா இங்கிலாந்துல பிரிஸ்டோல் என்ற இடத்துல ராஜா ராம்மோகன் ராயோட சமாதி இருக்கு. ஓகே, இந்தியாவில ஓரளவுக்கு படிச்சு இந்தியாவில சில ரிஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு முதல் ஆளா இவர் இருந்ததுனால அவரோட சமாதியை இன்னும் பாதுகாக்கிறாங்களாம் பிரிட்டிஷ் அரசாங்கம். ஓகே, பிரிஸ்டோல்ல அவரோட சமாதி இருக்கு. யாராச்சும் இங்கிலாந்து போனா போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா முதல் ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தர் இருந்தாரு, அவர் இங்கிலீஷ் எஜுகேஷன்ல படிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அவருக்கு ஐடியா வர்றதுனால ஒரு சபையை உருவாக்குறாரு. ஓகேவா, இந்த சபையை உருவாக்கி இந்த பிரச்சனைக்காக அவர் போராடுறாரு. ஓகேவா, அப்படி போராடும் போது இதுக்கெல்லாம் வந்து எதிர்க்கிறாரு. அவரால் வந்து பார்த்தோம்னா ஒரு சட்டம் உருவாகுது. ஒரு பக்கம் கல்வி அறிவு கொடுக்கணுன்றதுக்காக அந்த டேவிட் ஆரி அவரு கூட சேர்ந்து இந்து காலேஜும், ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா வேதாந்தா காலேஜ்,
ஓகே, வேதாந்தா காலேஜை உருவாக்குறாரு. ஒரு பக்கம் நியூஸ் பேப்பர்ல அவரோட கருத்துக்களை வந்து மக்களுக்கு சொல்றாரு. என்ன நியூஸ் பேப்பர்? சாம்வாட் கமோதி, மீரத் அல் அக்பர், இந்த 2 நியூஸ் பேப்பர். ஒன்னு வந்து பார்த்தோம்னா பெங்காலி நியூஸ் பேப்பர், ஒன்னு வந்து பார்த்தோம்னா பெர்ஷியன் நியூஸ் பேப்பர். ஏன்னா இந்த டைம்ல இந்த பெர்ஷியன் பெங்காலி தான் வந்து ஃபேமஸ் அங்க. ஓகேவா? முகலாயர் ஆட்சியில அதிகமா இந்த பெர்ஷியன்ன்றதை பயன்படுத்தினாங்க இந்தியாவில. அதுக்கடுத்து இவருக்கு டைட்டில் வந்து ராஜான்னு யாரு கொடுத்தாங்கன்னா அக்பர் டூ வந்து கொடுத்தாரு. அக்பர் டூட பேச்சாளர் இங்கிலாந்து போகும்போது அந்த இடத்துல அவர் இறந்துறாரு. சோ இதுதான் வந்து இந்த சின்னதா ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்க. சரி, அடுத்த கட்ட வரும். இது பிரம்மோ சமாஜ். ஓகேவா? இது எப்ப ஆரம்பிக்கிறாங்க? இங்க பார்த்தோம்னா 1828. ஓகேவா? அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதுல எந்த டவுட் இல்ல. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சமாஜ் மறுபடியும் உடைய போகுது. 1828ல இந்த சமாஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 1866ல வந்து பார்த்தோம்னா இங்க வந்து 2 அணியா பிரிகிறாங்க. ஓகேவா? 2 அணியா பிரிஞ்சு இந்த சபை வந்து பார்த்தோம்னா 2ஆ உடையதான். ஓகேவா? அது என்னன்றது பார்ப்போம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ஆதி பிரம்மோ சமாஜ். ஓகேவா? ஆதி பிரம்மோ சமாஜ். இப்ப ஆதினா என்ன? பழசு. ஓகே, இப்ப என்னன்னா ஒண்ணு வந்து ஆதி பிரம்மோ சமாஜ். இந்த வரைக்கும் பாருங்க, ஆதி பிரம்மோ சமாஜ். இது யார் தலைமை தாங்குறாங்கன்னா தேபேந்திரநாத் தாகூர். தேபேந்திரநாத் தாகூர் தான் தலைமை தாங்கிக்கிறாரு. அதுக்கு பேர் ஆதி பிரம்மோ சமாஜ். இன்னொன்னு இருக்குல்ல, அதுக்கு பேரு ஆல் இந்தியா பிரம்மோ சமாஜ். பாருங்க, இல்லைன்னா பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா, பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா அல்லது ஆல் இந்தியா பிரம்மோ சமாஜ். இதுக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா கேசப் சந்திர சென். கேசி சென்னு சொல்லுவாங்க சிம்பிளா, கேசப் சந்திர சென். ஏன் தெரியுது அப்படி பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோம்னா ஐடியாலஜிக்கலா கொஞ்சம் பிரிவினை வந்துடும் அந்த டைம்ல. ஓகேவா? அதனால என்ன ஆகுதுன்னா இந்த சபை வந்து பார்த்தோம்னா ரெண்டா பிரியுது. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ஆதி பிரம்மோ சமாஜ். ஆதினா பழசு. அது யாரு இருக்காங்கன்னா தேபேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னா நம்மளோட ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருல்ல, அவரோட கொள்ளு தாத்தா. சாரி, அவரோட அப்பா. சாரி சாரி சாரி, கொள்ளு தாத்தா. ஓகேவா? இதுக்கடுத்து துவாரகாநாத் தாகூர் ஒருவர். இது வந்து என்ன, ஒரு 3 ஜெனரேஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக அவங்க போராடி இருப்பாங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா துவாரகாநாத் தாகூர். இவர் தான் வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூரோட, ஜஸ்ட் சொல்றேன் நாலேஜ் தான் இதெல்லாம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் வந்து இங்க சண்டை போடுறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க 3 ஜெனரேஷனா தாத்தா, அவங்களோட தாத்தா மாதிரி துவாரகாநாத் தாகூர், அவரு கீழே வந்து பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தாகூர், அவரு கீழே தான் வந்து பார்த்தா ரவீந்திரநாத் தாகூர். சோ இவர் வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. இந்த மூணு மூணு ஜெனரேஷன் அவங்க வந்து பார்த்தோம்னா இந்திய சுதந்திர போராட்டத்துக்காகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சாதிய கொடுமை, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய அநீதிக்காகவும் இவங்க போராடி இருக்காங்க. பாருங்க, கிரேட் இவங்களாம். கொள்ளு தாத்தா இதாக்கு ரவீந்திரநாத் தாகூர், இது அப்பா, அது கீழே ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா போராடி இருக்காங்க. ஞாபகம் வச்சு, இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. சோ இவரு வந்து பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் இருக்காரு, அவரை கூட தான் சேர்ந்து இந்த சபையை நடத்தியிருப்பாரு. ஓகே, சோ அவரும் பிரம்ம சமாஜ ராஜாராம் மோகன் ராய் கூட சேர்ந்து நடத்தியிருப்பார். அதனால வந்து பார்த்தா இவரோட பையன் இருக்காங்க, துவாரகாநாத் தாகூரோட பையன் தான் வந்து பார்த்தோம்னா அடுத்து சண்டை போட்டு ஆதி பிரம்மோ சமாஜ் என்ற சபையை உருவாக்கிடுவாரு. இங்க இருக்க பாருங்க, பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா, இதை வந்து கேசி சந்திரசென் அப்படின்றதும் உருவாக்கிடுவாங்க. இதுக்கு மேலேயே இன்னொரு சபை இருக்கு. இதுக்கு மேலேயே வந்து பார்த்தோம்னா இந்த பிரம்மோ சமாஜ் 2ஆ உடையும். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா சாதாரண பிரம்மோ சமாஜ் என்ற பேர் வரும். ஓகேவா? இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இதே பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. இதுக்கு பின்னாடி உடையும். அந்த அளவுக்கு நம்ம கதை போட்டவில்ல, இது வரைக்கும் போதும். சோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இந்த பிரம்மோ சமாஜ்ன்றது புரிஞ்சிச்சா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கொஞ்சம் பொறுமையா போவோம், கொஞ்சம் வேகமா போவோம். சரி, அடுத்த ஆரம்பிக்கிற ஒரு சபை எதுன்னு பார்த்தோம்னா பிரார்த்தனா சமாஜ். ஓகேவா? பிரார்த்தனா சமாஜ். இது வந்து எந்த இடத்தை மையப்படுத்தி, இது வந்து பெங்கால மையப்படுத்தி இருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பெங்கால் பிரசிடென்சி அந்த இடத்துல மையப்படுத்தி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரார்த்தனா சமாஜ். இது வந்து பார்த்தோம்னா பாம்பேவை மையப்படுத்தி இருக்கு. சோ பிரார்த்தனா சமாஜ் 1867 அதிகமா இந்த இயர் கேட்டிருக்காங்க. பிரார்த்தனா சமாஜ் நீங்க எடுத்து பாருங்க. இந்த பிரார்த்தனா சமாஜை பத்தி டிஎன்பிசி கொஸ்டின்ல சமூக சீர்திருத்த இயக்கனாவே இந்த ஆர்கனைசேஷன் அதிகமா கேட்டுனே இருப்பாங்க. சோ 1867 ஆரம்பிக்கக்கூடிய இந்த சபை பாம்பேல ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் பாட்ராம் பாண்டுரங். ஓகேவா?
இவர் தான் வந்து பார்த்தோம்னா இதை நிறுவறார். ஸோ ஆட்ராம் பாண்டுரங் 1867 உருவாக்குறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்தா படிச்சுட்டாங்க. படிச்சு என்ன பண்றாங்க, ரேஷனல் எல்லாமே வந்து பார்த்தா சிந்திக்கிறாங்க. அது வந்து உண்மையா, இதை பண்ணா கரெக்டா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஏதாச்சும் நம்ம மாத்தணும். இங்க இருக்கக்கூடிய ஜா சாதிய வன் வன் இந்த வன்முறை இதெல்லாம் வந்து நான் பார்த்தோம்னா நமக்கு இந்த சமுதாயத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா பெண்கள், இங்க வந்து பார்த்தோம்னா பெண்கள் வந்து சப்போஸ் அவங்களோட புருஷன் வந்து இறந்துட்டாங்கன்னா கடைசியாகவும் விதவையா தான் இருப்பாங்க. இவங்க மறுமணம் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 13 வயசு ஒரு 15 வயசுல திருமணம் பண்றாங்கன்னா அந்த டைம்ல 13 வயசு லீகல். ஓகேவா, 15 வயசு திருமணம் பண்றாங்க. ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல அவங்க புருஷன் இறந்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க, ஏன்னா சதி சதி வந்து ஒழிச்சாச்சு. கடைசி வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு திருமணமும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்குற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதுல முக்கியமான ஒரு பார்த்தோம்னா இவர் தான். ஓகேவா, யார் யாருன்றதை பார்க்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ஆட்ராம் பாண்டுரங்கு. முக்கியமா யாருன்னா ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடே நம்ம சொல்லுவோம் சிம்பிளா, எம்ஜி ரானடே இவர். ஓகேவா, இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளே வந்து பண்ணியிருப்பாங்க அடுத்த கட்ட சமுதாயத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை வந்து கொண்டு வரதுக்காக. சோ பார்ப்போம். பிரார்த்தனா சமாஜ் ஆரம்பிச்சது ஆட்ராம் பாண்டுரங். அது மட்டும் இல்லாம ஆர்சி பந்தேட்கர். ஓகேவா, அதுக்கடுத்து எம்ஜி ரானாடே. சோ இவங்க 3 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சமுதாயத்துல வந்து பார்த்தோம்னா இன்டர் காஸ்ட் டைனிங், இங்க இருக்கிறது வந்து சாதி, அனைத்து சாதி மக்களும் ஒன்னா வந்து உட்காரணும், ஒன்னா சாப்பிடணும். இன்டர் காஸ்ட் மேரேஜ், ஓகேவா, கலப்பு திருமணம் பண்ணணும். விடோ ரீமேரேஜ் ஆக்ட். ஓகே, விடோ ரீமேரேஜ், இங்க இருக்கக்கூடிய விதவைகள் இருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்கள வந்து மறுமணம் பண்ணணும். அதுக்கடுத்து இம்ப்ரூவ் லாட் ஆஃப் உமன் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸ், இங்க இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பார்த்தோம்னா நல்ல நிலைமை கொண்டு வரணும். இங்க இருக்கக்கூடிய பெண்களை ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும்னு இவங்க எல்லாமே வந்து போராடுறாங்க. ஓகேவா, இவங்க வந்து போராடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகுது இதுல முக்கியமானவங்க யாருன்னா எம்ஜி ரானாடே. இவரு தான் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவரு ஆரம்பிச்ச சபாக்கள் வந்து கேட்பாங்க. இவர் யார், எம்ஜி ரானாடே. இவரெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு புரட்சிகரமான ஆளு. 1860ஸ்லயே எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு பாருங்க. ஓகேவா, இவரு பாருங்க, இவரை பத்தி முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சொல்றேன். இவர் வந்து பார்த்தோம்னா விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். ஓகேவா, எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விதவைகள் மறுமணத்துக்காக தனிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காரு 1861. டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி, டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டின்றத ஒரு சொசைட்டி உருவாக்குறாரு படிப்புக்காக. ஒரு பக்கம் பெண்களோட மறுமணத்துக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. முக்கியமா வந்து பார்த்தோம்னா பூனே ஸ்வர்ணவிக் சபா. ஓகேவா, பூனே ஸ்வர்ணவிக் சபா, இவரும் ஒரு மெம்பரா இருந்து அந்த சபாவை உருவாக்குறாரு. பின்னாடி படிப்போம் அந்த சபாவை பத்தி. ஓகேவா, பின்னாடி படிப்போம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, பூனே ஸ்வர்ணவிக் சபா. இவரு தான் வந்து பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே இருக்காரு, அவரோட குரு. பாருங்க, கோபாலகிருஷ்ண கோகலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காந்தியோட குரு. காந்தியோட குரு கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ணரோட குரு வந்து எம்ஜி ரானாடே. அப்போ கிட்டத்தட்ட இவர் காந்திக்கு ஒரு குரு மாதிரி தான். ஓகேவா, ஏன்னா இவர் குருவோட குரு. சோ நான் போச்சு, அப்போ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பர்சன் பாருங்க இவர். சோ இவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே இருக்காருல்ல, அவரோட அவருக்கு குரு யாரு, எம்ஜி ரானாடே. அதுக்கடுத்து முக்கியமா பார்த்தோம்னா சோசியல் கான்ஃபரன்ஸ் மூவ்மெண்ட். இங்க வந்து பார்த்தோம்னா எல்லா சமூக மக்களும் கூப்பிட்டு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து எல்லாருக்கும் அந்த நிலையை புரிய வைக்கிறாரு. ஓகேவா, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. இவர் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்திய நேஷனல் காங்கிரஸ் உருவாக ஒரு முக்கியமான ஒரு காரணமாவும் இருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தா ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, ராவ் பகதூர். ஓகேவா, அப்படின்ற ஒரு டைட்டிலும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு ஒரு சமூக விஷன் அந்த அளவுக்கு இருந்தது இவருக்கு. நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு நிலையை உயர்த்தணும், இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலையை உயர்த்தணும். இந்த மாதிரி நிறைய விஷன்ஸோட இவர் நிறைய பாடுபட்டு இருக்காரு. நம்மளோட சுதந்திர போராட்டத்திலயும் இதோட பங்கு நிறைய இருக்கு. அதனாலதான் வந்து பார்த்தோம்னா இவரை பார்த்துதான் என்னோட குருவை வந்து அறிவிக்கிறாரு. யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து எம்ஜி ரானாடே தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல இவருதான் வந்து பார்த்தோம்னா முதல்ல சுராஜ் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பார்.
ஓகே, இவரையும் சொல்லுவாங்க. ரெண்டாவது தயானந்த சரஸ்வதி சாமிகள், அவரையும் சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தோம்னா அவர் டெஃபினேஷன் சொல்லி சுராஜ்னு என்ன அவர் சொல்லியிருப்பாரு. சுராஜ் என்ற சுயராஜ்யம், இந்த சுராஜ்ன்றத முதல்ல பயன்படுத்துறது யாருன்னா எம்ஜி ராணாடே. ஓகேவா? இந்தியா வந்து பார்த்தோம்னா ஒரு சுராஜ், நம்ம வந்து நம்மள ஆட்சி பண்ணணும், ஆங்கிலேயர்லாம் ஆட்சி பண்ணக்கூடாதுன்றத பிற்காலத்துல இவர் வந்து சொல்லுவார். சோ இதுதான் எம்ஜி ராணாடே. கிளாஸ் கொஞ்சம் பொறுமையா போகுது, நிறைய அப்படின்னா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்காது. சோ அதனால நம்ம பொறுமையா போனாலும் நிறைய தெரிஞ்சுப்போம். சரி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முஸ்லிம்களோட இதெல்லாமே பாருங்க. பிரார்த்தனா சமாஜ், பிரம்மோ சமாஜ், இது எல்லாமே ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வரும். நம்ம இருக்கோம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கெட்டதை, ஓகேவா, கெட்டதை ரிமூவ் பண்ணிட்டு நல்லதை கொண்டு வராங்க இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல. ஓகேவா? இவங்க யாருமே வந்து நாங்க ஆதி காலத்துல வேதி காலத்துல இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அதெல்லாம் இவங்க சொல்லல. அடுத்து நான் பார்க்க போது அலிகர் மூவ்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட். ஓகேவா? முஸ்லிம் மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி முஸ்லிம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைய வந்து பார்த்தோம்னா அதை ரிமூவ் பண்றதுக்காக, அதை வந்து நீக்கத்துக்காக ஆரம்பிச்சதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த அலிகர் மூவ்மெண்ட். யார் ஆரம்பிக்கிறாங்க? சார் சையத் அகமது கான், இவர் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சமுதாயத்துல இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்தோம்னா சோசியலி பொலிட்டிக்கலி இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம சமூக லெவல்லையும் சரி, அரசியல் லெவல்லையும் சரி, படிப்பு எஜுகேஷன் லெவல்லையும் சரி, முஸ்லிம் கம்யூனிட்டி நம்மளோட இஸ்லாமிய கம்யூனிட்டியில வந்து பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும். நிறைய நம்ம பின்தங்கி இருக்கோம், இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணனா நம்ம என்ன பண்ணணும்னா ஆங்கிலேயரோட இங்கிலீஷை எடுத்து படிக்கணும், சயின்டிபிக் எஜுகேஷன் படிக்கணும். அதே போல இவர் குரானை படிக்க வேணாம்னு சொல்லவே மாட்டார். நோட் பண்ணுங்க, அந்த மாதிரி குரானை படிக்க வேணாம்னு சொல்ல மாட்டார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சமுதாயம் வந்து படிப்புலயும் சரி, அரசியலும் சரி, சமூகத்திலயும் சரி முன்னேறணும்னா ஆங்கில வழி கல்வியை படிக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் இங்கிலீஷ் எஜுகேஷன்ல சேர்ப்பாரு. ஓகேவா? சோ அந்த டைம்ல எல்லாம் இந்த இந்த முஸ்லிம் கம்யூனிட்டி, ஓகேவா, முஸ்லிம் கம்யூனிட்டி பார்த்தோம்னா ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா இருப்பாங்க. ஆங்கில எஜுகேஷன்லாம் போகக்கூடாது, ஓகேவா, அந்த மாதிரி நம்ம குரான் தான் படிக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்பவும் ரிஜிட்டா இருந்தாங்க. ரிஜிட்னா ரொம்ப அந்த வீட்டை விட்டே வராத மாதிரி இருந்தாங்க. அந்த டைம்ல இவர் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய லெவல்ல கேம்பெயின் பண்ணியிருப்பார். கேம்பெயின் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து படிக்க சொல்லியிருப்பார். ஓகேவா? சோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் நம்ம ட்ரெடிஷ்னலா படிக்கக்கூடிய மத கல்வியை வந்து இல்லாம அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வி, இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து படிக்கணும். அதை படிச்சாதான் நம்மளால வந்து பார்த்தோம்னா ஒரு அரசாங்க வேலைக்கு போக முடியும், இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்றது தெரியும் அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. யாருன்னா சார் சையத் அகமது கான். அது மட்டும் இல்லாம இவரு காலேஜஸ், ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணியிருப்பாரு, காலேஜ் ஓபன் பண்ணியிருப்பாரு. இந்த காலேஜ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்பவும் இருக்கு. அவர் ஓபன் பண்ண காலேஜ் இப்பவும் எங்கின்னு இருக்கு. ஓகேவா? சரி பார்ப்போம். சோ இவர் வந்து பார்த்தோம்னா சயின்டிபிக் சொசைட்டி பாருங்க, எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே அறிவியலா பேசுறாங்க. அறிவியலா பேசுறாங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா ஆங்கில எஜுகேஷன் படிக்கணும், ஒரு நல்ல அரசாங்கத்தை வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயனோட இருக்காங்க, ஒரு பார்வையோட இருக்காங்க. இவர் என்ன ஆரம்பிச்சாருன்னா முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் 1875 வந்து பார்த்தோம்னா 1875 முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜை உருவாக்குறாரு. அதுதான் வந்து பார்த்தோம் பின்னாடி அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியா மாறுது. ஓகே, அலிகர் காலேஜ் இப்போ இருக்கு தெரியுமா, அந்த காலேஜ் ஆகுது. ஒரு காலத்துல இவர் வந்துன்னா ரொம்பவும் அந்த 1880s இருந்து 1950s கூட 1910 வரைக்கும் பார்த்தோம்னா வச்சுங்க, இந்த சையத் அகமது கான் வந்து பார்த்தோம்னா இந்து முஸ்லிம் யூனிட்டிக்காக நிறைய பாடுபட்டிருப்பாரு. இந்து முஸ்லீம் எப்படி இருக்கணும்னா இரு கண்கள் மாதிரி இருக்கணும், இந்து முஸ்லீம் எப்படி இருக்கணும்னா ஒன்னா பிறந்த இரட்டை சகோதரர்கள், அந்த மாதிரி நிறைய சொல்லுவார். ஆனா 1910க்கு மேல என்ன ஆச்சுன்னா, இங்க வந்து தனிப்பட்ட முஸ்லீம் லீக் எல்லாம் உருவாகணும்னு இந்துக்களும் முஸ்லீம்களுக்கான இந்த யூனிட்டியை பத்தி பேசுறதோ அப்படின்லாம் இருக்காது. ஓகே, முஸ்லீம்களுக்கு முழுசா வந்து பார்த்தோம்னா அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு.
இந்துக்களுக்கும் காங்கிரஸையும் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஓகே, முக்கியமா பார்த்தோம்னா ஐஎன்சி வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவாரு ஃபியூச்சர்ல. பார்ப்போம் அதையும் அவர் அந்த மாதிரிலாம் பண்றாருன்றதை பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம்ன்றதும் நம்ம பேசுவோம். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, அப்பீலிங் டு இந்துஸ் அண்ட் முஸ்லிம், இந்துக்களும் முஸ்லிம்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம், நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே ஒண்ணுதான். நம்ம எல்லாமே யாருன்னா இந்த இந்திய மண்ணோட ஒரு குழந்தைகள் தான் அப்படின்னு நிறைய இந்து முஸ்லிம்களுக்காக பேசியிருப்பாரு. ஆனா பின்னாடி இவரும் பார்த்தோம்னா ரொம்ப கம்யூனலா மாறிடுவார். பின்னாடி பார்த்தோம்னா இந்துக்கள் வேற முஸ்லிம்கள் வேறன்ற சொல்ற அளவுக்கு இவரு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆங்கில அரசாங்கத்தோட சதியினால இவர் அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வந்து வந்துடும். ஓகே, பார்ப்போம், இதெல்லாம் கதை வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இவருக்கு இன்னொரு இவரோட மேக்சின் ஒண்ணு இருக்கு பாருங்க. பேரே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இதை அப்படியே படிச்சு பாத்துங்க. ஓகேவா, உள் அக், ஓகே, தக் இல்ல உள் அக், அப்படிதான் இவரோட மேக்சின். ஓகே, சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். இங்க இருக்கக்கூடிய முறைகள், நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைய ரிமூவ் பண்ணிட்டு ஆங்கில வழி கல்வியை எடுத்துக்கின்னு நம்மளும் ஒரு அறிவு சார்ந்த மக்களா மாறணும் அப்படின்னு இந்துக்களையும் சரி, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் சரி, நிறைய விதமான அமைப்புகள், ஆர்கனைசேஷன் உருவாகி விழிப்புணர்வு பண்ணாங்க. பிரம்மோ சமாஜ், ராஜா ராம்மோகன் ராய், இதற்கடுத்து பிரார்த்தனா சமாஜ், பார்த்தோம்னா பாண்டுரங், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்சி பண்டேட்கர் அவரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எம்ஜி ரானாடே. அடுத்து எம்ஜி ரானாடே ஆரம்பிச்ச சபாய்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் முஸ்லிம்களை முக்கியமா சையத் அகமது கான். ஓகேவா, இவரை பத்தி பார்த்தோம். இவருக்குலாம் அந்த டைம்ல நிறைய கஷ்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் படிக்கணும்னு ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு கூப்பிடுவாங்களாம் இவருக்கு. ஓகேவா, அந்த டைம்ல இவங்களோட வீட்டுல போயிட்டு, இவங்களோட வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட சிவத்துல போயிட்டு தப்பா எழுதி வச்சிருவாங்களாம். இவங்க வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷோட அந்த அந்த பிரிட்டிஷ் ஷூவை வந்து அந்த மாதிரி அவங்களோட செருப்புக்கு இணையானவன், அவங்களுக்காக வேலை செய்யறான் அப்படின்னு நிறைய டிஸ்கிரிமினேட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே மாரி வந்து பார்த்தோம்னா தன்னோட மக்கள் உயரணும், தன்னோட சமுதாயத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு போகணும்னு இவர் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவ்வளவு கஷ்டமும் அனுபவிச்சிருக்காரு. சரி, இதுதான் வந்து பார்த்தோம் எல்லாமே ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போது ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். ஓகேவா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிறதெல்லாம் பிரச்சனை தப்பு தான். ஓகேவா, இப்ப வந்து பார்த்தோம் நம்ம சமுதாயத்துல நிறைய பிரச்சனை தான் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல நாங்க அப்படி இல்லப்பா, நாங்களும் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்லாதான் இருந்தோம், பெண்களுக்கான நிலை நல்லா இருந்தது, இங்க அன்டச்சபிலிட்டி கேஸ்டே இல்ல, ஓகேவா, அப்படி நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம், அந்த நிலைக்கு நாங்க போறோம், அந்த நிலையை இப்ப நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் இந்த ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். என்னென்ன ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா ஆரிய சமாஜ் ஒண்ணு, அதுக்கடுத்து தியோபந்த் மூவ்மெண்ட் 2. ஓகே, முஸ்லிம்கள்ல ஒண்ணு, இந்துக்கள்ல ஒண்ணு படிச்சிருவோம். இது 2 தான். இது 2 வந்து பார்த்தோம்னா நாங்க வந்து பழசுல இருந்து வரோம்ப்பா அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? டவுட் இல்லைல்ல? சரி. சோ ஆரிய சமாஜ் என்ன பாருங்க, நோபல் சொசைட்டி. நோபல்னா ஒரு புனிதமான ஒரு தூய சொசைட்டி. இதுதான் நோபல் சொசைட்டி. எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 1875ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆரிய சமாஜ் வந்து 1875ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் பார்த்தோம்னா இது மட்டும் நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம், அப்பதான் இன்னும் கதை நல்லா புரியும். இது வரைக்கும் பார்த்தோம்னா மதத்தை வச்சு யாரும் மதத்தை வச்சு எதுவும் பண்ணல. முன்னாடி பார்த்தா அலிகர் மூவ்மெண்ட்டும் சரி, மதத்தை மையப்படுத்தி இல்ல. குரான் தான் படிக்கணும்னு சொல்லல, இங்க வேதாஸ் தான் படிக்கணும்னு யாரும் சொல்லல. மதத்தை மையப்படுத்தி யாருமே வந்து ரிஃபார்ம் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்தோம்னா அந்த நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய எதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு ஒரு உகந்தது இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் பேசினாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா முழுசா இந்த ரிவலிஸ்ட் மூவ்மெண்ட்ல மதத்தை மையப்படுத்தி இருக்கும். ஓகேவா, இங்க பாருங்க, ஆரிய சமாஜ்ல பார்த்தா வேதாச படிக்கணும், வேதாஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தியோபந்த்ல பார்த்தோம்னா குரானை படிப்பா, குரான்ல என்ன இருக்கோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மதத்தை மையப்படுத்தி இருக்கு. ஏன் இந்த டைம்ல திடீர்னு மதம் வருதுன்னு வச்சுங்க, இந்த முன்னாடி சொன்ன மூவ்மெண்ட்லாம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகல. ஓகேவா, இந்த அலிகர் மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி, இந்த பிரார்த்தனா சமாஜ், ஓகேவா, இந்த பிரம்மோ சமாஜ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட
நகர்ப்புறத்துல மட்டும்தான் சக்சஸ் தவிர ஒரு பெரிய லெவல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் ஓகே பாமர மக்களுக்கு எல்லாம் போய் சேரல. ஓகேவா? அந்த போய் சேராம தான் இருந்தது அந்த டைம்ல. ஓகேவா? இந்த ஆரிய சமாஜ் வந்து பார்த்தோம்னா நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்தது. அது காரணம் இவங்க எடுத்துக்கூடிய இந்த கோர் மதம் தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்தியர்கள் பாருங்க, இது எப்ப எப்ப நடக்குது? 1875 நடக்குது. சோ அந்த டைம்ல இருக்கிற இந்தியர்களை யோசிச்சு பாருங்க. இந்த டைம்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதம் இருக்கு பாருங்க, இந்த ரிலீஜியன், இந்த மதம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முக்கியமானது. ஓகேவா? ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த லைஃப். ஓகேவா? இப்ப மதம்ன்றது என்னோட என்னோட உடன் பெறாம என் கூடவே இருக்கக்கூடியது. சோ இந்த மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை ரிமூவ் பண்ணாம என்ன மாத்த முடியாது. ஓகேவா? இப்ப ஜஸ்ட் என்கிட்ட வந்து ஒருத்தர் இந்த மாதிரி வந்து இது பண்ற தப்பு அது பண்ற தப்பு அப்படின்னு சொல்றதை விட, இந்த இப்ப இந்த மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய மாத்தாம என்ன மாத்த முடியாது. என்ன சொல்றாங்கன்னா அவங்க, எந்த ஒரு சோசியல் ரிஃபார்மோ ஒர்க் அவுட் ஆகாது. எப்பனா மதத்துல அந்த அந்த மதம் மூலமா சொன்னா ஈஸியா வந்து சேர்ந்துரும்னு சொல்றாங்க. இப்ப என்ன சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மதத்து மூலமா நீ பிரச்சாரம் பண்ணோம்னா ஈஸியா மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும். அதனாலதான் வந்து பார்த்தோம்னா இந்த டைம்ல மதத்தை மையப்படுத்தி ஆர்கனைசேஷன் வருது. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே போயிட்டு இந்திய மக்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். ஓகேவா? ஒரு 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 மதத்துல இருக்கிற ஒரு பெரிய மத குருவே சொல்றாரு இந்த மாதிரி பண்ணுங்கன்னும் போது அந்த மக்கள் கேட்கறாங்க. இதே ஒரு ராஜாராம் மோகன்ற மாதிரி ஒரு சூட்டு போட்ட ஒரு ஆள் சொன்னா யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். இப்ப யாரு முதல்ல இதை ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஆரிய சமாஜ் அப்படின்னா என்னன்னா, நோபல் சொசைட்டி, ஒரு தூய்மையான ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு தாட்டோட ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா தயானந்த சாமி சாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, தயானந்த சரஸ்வதி சாமிகள் சொல்லுவோம். எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 1875. எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா பாம்பே. இது அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க, பாம்பே பாம்பே பாம்பே. இது ஞாபகம் வச்சுங்க, பாம்பேல. சோ இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த பாம்பேல ஆரிய சமாஜ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா லாகூர்ல இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லாகூர். அப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் பார்த்தோம்னா ஒரே நாடுதான். ஓகேவா? அதுல இதோட ஹெட் குவார்டர் வந்து பார்த்தோம்னா லாகூர்ல இருக்கு. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்துசம் பழையபடி நான் வரணும். எப்படின்னா, ஒரு காலத்துல இந்த வேத காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்ப நான் கொண்டு வரணும். அப்ப வேத காலத்துக்கும் இப்பத்துக்கும் கம்பேர் பண்றேன். இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டியும் வேத காலத்துல இருக்கக்கூடிய சொசைட்டி. அப்ப அந்த வேத காலத்துல வந்து பார்த்தோம்னா கேஸ்ட் இல்ல. அப்ப இப்பவும் கேஸ்ட் இருக்கக்கூடாது, கேஸ்ட் ரிமூவ் பண்ணு. அப்ப வந்து மக்கள் கிட்ட சொல்றப்ப வேத காலத்துல அந்த காலத்திலேயே நம்ம கேஸ்ட் இந்த ஜாதிகள்லாம் இல்ல, இப்ப எதுக்கு இந்த ஜாதிகள், இதெல்லாம் இப்ப வந்தது, இதை நம்ம வந்து இனிமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மக்கள் கிட்ட போய் நேரடியா சொல்றாங்க. வேத காலத்துல இப்படி இருக்கு, இப்படி இருந்தோம். நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நிலையான ஒரு அந்தஸ்து இருந்தது, ஆணும் பெண்ணும் சமமா இருந்தாங்க வேத காலத்துல. இப்பதான் வந்து பார்த்தோம்னா நம்ம பெண்களை வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்களுக்கான நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இதை நம்ம ஆஹ் மறுபடியும் அவங்கள ஆணுக்கும் பெண்களுக்கு சமமான ஒரு நிலை கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து இந்த வேதாச சொல்லி 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 மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மக்களும் நிறைய பேர் இதை ஏத்துக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து இப்பதான் வந்து இதெல்லாம் வந்திருக்கு, இது சதின்றது வேத காலத்துல இல்ல, இப்பதான் வந்திருக்குது அப்படின்றது மக்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்து இங்க இருக்கக்கூடிய மதத்தை ரிஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? ஆனா இதுக்கு முன்னாடி இடத்துல அவங்க என்ன சொன்னா சொசைட்டி ரிஃபார்ம் பண்றாங்க, இவங்க மதத்தை ரிஃபார்ம் பண்றாங்க. பாருங்க, இதெல்லாம் இந்துக்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இல்ல, இந்த மாதிரி நாங்க பண்ணதே இல்லைங்க, இப்பதான் பண்றாங்க, வேத காலத்துல இப்படிலாம் இல்ல அப்படின்றத சொல்லி இனிமே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதே போல வேதாஸா இன்ஃபாலபிள். வேதாஸ்ல என்ன சொன்னாலும் அதை நம்புங்க, அது நல்லதுதான் தரும். ஓகேவா? அதே போல இவங்க வந்து யோசிக்கல. இப்ப வேதாஸ்ல ஒரு தப்புன்றதை விட வேதாஸ்ல சொல்றது இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைக்கு செட் ஆகலாம் கூட நீ பயன்படுத்துன்றாங்க. ஓகேவா? இவன் என்ன சொல்றான், வேதால என்ன இருக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணு, சிம்பிளா அது வந்து அப்படியே நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஆரிய சமாஜ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல வந்து பார்த்தா அந்த வேத காலத்துல வந்து பார்த்தோம்னா இந்துக்கள் மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கடுத்துதான் முஸ்லிம்களும் கிறிஸ்டின்களும் இந்தியாவில வந்து வந்தாங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா சுத்தி மூமெண்ட். இங்க வந்து பார்த்தோம்னா இந்த இடையில வந்து பார்த்தோம்னா நிறைய இந்துக்கள் கிறிஸ்டினாவும் இஸ்லாமாவும் மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் மறுபடியும் இந்துக்களுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சுத்தி மூமெண்ட் கொண்டு வராங்க. அப்படின்னா பியூரிபிகேஷன். நீங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா மாசு அடைஞ்சிட்டீங்க, நீங்க மறுபடியும் இந்துக்களுக்கு வந்துருங்க. எப்படின்னா ஒரு காலத்துல வேத காலத்துல ஃபுல்லா இந்துக்கள் தான் இருந்தோம்,
இப்ப இடையில வந்து பார்த்தோம்னா இந்த முஸ்லிம் படையெடுப்பு அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணி நம்ம வந்து மாத்தினாங்க. ஓகேவா? அதெல்லாம் சொல்றாங்க மக்கள்கிட்ட, இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணி மாத்துறாங்க. நிறைய கிறிஸ்டியன் மிஷினரிஸ், நிறைய இந்த கிறிஸ்துவத்தை பரப்பக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் வந்து இங்க இந்த இந்துக்களை மாத்திட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் அவங்களை இந்துக்களா மாத்தலாம் அப்படின்னு எல்லாமே பார்த்தோம்னா அந்த வேதாசை வச்சு 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 பேசி பேசி மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு சிலை வழிபாடும் கூடாது. ஓகேவா? எந்த ஒரு சிலை வழிபாடும் கூடாது. அதே போல பாலிதீசியம், ரிச்சுவல், இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ரிச்சுவல் எந்த ஒரு யாகங்களும் பண்ணக்கூடாது. அடுத்து பிரீஸ்லிவுட். ஓகேவா? இந்த கோவிலுக்கு அந்த ஐயர் அந்த முறைகள்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து அனிமல் சாக்ரிஃபைஸ், சைல்டு மேரேஜ், இதெல்லாம் வந்து சேர்த்து சொல்றாங்க. இது எல்லாமே அந்த காலத்துல இல்லப்பா, இப்பதான் வந்திருக்கு. அப்ப இது எல்லாமே நம்மளோட இந்து இந்து மதத்துல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வெஸ்டர்ன் எஜுகேஷன் நீங்க படிங்க. ஓகே, நிறைய வெஸ்டர்ன் சயின்டிபிக் நாலேஜை வந்து கத்துக்குங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷனை படிங்க, கல்வி வந்து பெறுங்க, ஆங்கில வழி கல்வியை பெறுங்க அப்படின்னு ஆரிய சமாஜ் சொல்றாங்க. அதனாலதான் அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா லாலா அன்ஸ்ராஜ், ஓகேவா, லாலா அன்ஸ்ராஜ் என்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா டிஏவி ஸ்கூல்ன்றதை உருவாக்கி இருப்பார். இவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி சாமிகள் இருக்காருல்ல, தயானந்த சரஸ்வதி சாமிகள். ஓகே, அந்த சாமிகளோட முக்கியமான சிஷியர்ல ஒருத்தர் தான் லாலா அன்சராஜ். இவர் தான் வந்து பார்த்தா டிஏவி ஸ்கூல். இப்பவும் பார்த்தோம்னா நம்ம சென்னையில டிஏவி ஸ்கூல் பார்த்திருப்போம். அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம், தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல், அவ்வளவுதான். ஓகேவா, அதுதான் டிஏவி ஸ்கூல். இது வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்களுக்கு ஸ்கூல் கட்டி லாகூர்ல ஸ்கூல் கட்டுறாங்க முதல்ல. ஓகேவா, இதுல வந்து பார்த்தோம்னா ஆங்கில வழி கல்வி, மாடர்ன் எஜுகேஷனை வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தராங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது யார் இந்த தயானந்த சரஸ்வதி சாமிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரிஜினலான பேர் வந்து பார்த்தா மோல் சங்கர். ஓகேவா, ஓகே, மோல் சங்கர் தான் அவரோட பேரு. ஆனா இவர் வந்து பார்த்தோம்னா அப்புறமா தயானந்த சரஸ்வதி சாமிகளும் பெயர் வந்து மாத்திக்கிறாரு. இவர் என்ன ஒரு மந்திரம் சொன்னார்னா, மக்களுக்கு வந்து என்ன சொன்னார்னா, பேக் டு வேதாஸ். பாருங்க, ஞாபகம் வச்சுங்க, பேக் டு வேதாஸ். நம்ம வந்து பார்த்தோம்னா இப்ப இருக்கிற சொசைட்டில நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் இந்த இடையில தான் வந்தது. ஓகேவா, ஆனா ஒரு காலத்துல வேத காலத்துல வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு சமூகமா தான் நம்ம வாழ்ந்தோம். அதனால நம்ம பேக் டு வேதாஸ், வேதாஸ்ல என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி நம்ம போயிடுவோம், அதை பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கவ் ப்ரொடெக்ஷன் மூவ்மெண்ட், பசுக்களை பாதுகாப்பு அமைப்புகள் வந்து இந்த டைம்ல நிறைய தொடங்குறாங்க. பசுக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு செல்வம், அந்த செல்வத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. இவர் முக்கியமா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, இது அடிக்கடி கேட்பாங்க, சத்யார்த்தி பிரகாஷ். ஓகேவா, அப்படின்ற புக் வந்து எழுதியிருப்பாரு. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, அடிக்கடி கேட்பாங்க. சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்துக்கள்ல வந்து பார்த்தோம்னா ரிவல்யூஷன் மூவ்மெண்ட். ஓகேவா, அதுதான் ஆரிய சமாஜ். ஓகே, தயானந்த் சரஸ்வதி ஆரம்பிக்கிறாங்க 1875, பாம்பே லாகூர்ல ஹெட் குவார்டரா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல இருந்த மாதிரி நம்ம வந்து மாறணும் அப்படின்றத காட்டு கொண்டு வராங்க. முக்கியமா பார்த்தா இந்த சுத்தி மூவ்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க, இது அடிக்கடி கேட்பாங்க. சுத்தி மூவ்மெண்ட், சுத்தி மூவ்மெண்ட்னா இடையில வந்து மாறப்பட்ட இந்துக்களா இருந்து கிறிஸ்டியனாவோ இல்ல இஸ்லாமாவோ யாராச்சும் மாறினாங்கன்னா அவங்க மறுபடியும் இந்துக்களுக்கு மாறிடுங்கப்பா அப்படின்னு இவங்க வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க மக்களுக்கு. அதுக்கடுத்து எல்லாமே எதிர்க்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா கடவுள் வழிபாடு வந்து பார்த்தா சிலை வழிபாடு எதிர்க்கிறாங்க. ஒரு பாலிதீசியம் அதை எதிர்க்கிறாங்க. அதுக்கடுத்து ரிச்சுவல் எதிர்க்கிறாங்க. ப்ரீஸ்ட்ஹுட், இங்க இருக்கக்கூடிய அந்த ஐயர் அந்த முறையை எதிர்க்கிறாங்க. அனிமல் சாக்ரிஃபைஸ், இந்த ஆடு கோழி இதெல்லாம் வெட்டுறாங்களா அதை எதிர்க்கிறாங்க. குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க. ஜாதிகள் அதெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. ஜாதி முறையை வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கு கல்வி அறிவு வந்து பார்த்தோம்னா மாடர்ன் எஜுகேஷன் தராங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா டிஏவி ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சது இவங்க தான். இப்போ பார்த்தோம்னா இந்தியா முழுக்க செயல்பட்டு இருக்கு. முக்கியமா அவரோட புக்கு படிச்சுங்க, சத்யாந்திரி பிரகாஷ். இப்போ வந்து அடுத்த அமைப்பு பார்க்க போறோம், தியோபந்த் மூவ்மெண்ட். இது வந்து பார்த்தோம்னா முஸ்லிம்களோட மூவ்மெண்ட். முஸ்லிம்கள்ல பார்த்தோம்னா இதே போல ரிவர்வலிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து. ஓகேவா, இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மூவ்மெண்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவ்மெண்ட். ஓகேவா, ரிவைவல் பண்றாங்க. என்ன பண்றாங்க, குரான் தான் படிக்கணும், குரான் தான் பெஸ்ட், இங்க இருக்கக்கூடிய ஆங்கில எஜுகேஷன் படிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த தியோபந்த் மூவ்மெண்ட். யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா முகமது குவாசிம் நவத்தோனி, ரஷீத் அகமத் கோவனி கங்கோவை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இவங்கள இதே இந்த தியோபந்த் மூவ்மெண்ட் யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம். இப்ப எப்படின்னா இந்த முஸ்லீம்கள், இந்த முஸ்லீம்ல பார்த்தோம்னா இந்த மதகுரு மாதிரி இருப்பாங்கல்ல, எல்லாத்துக்கும் இந்த சஜஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த முஸ்லீம் உல்மா. ஓகேவா, அந்த முஸ்லீம்கள்
இருக்கக்கூடிய அந்த மத குரு மாதிரி அவங்கதான் வந்து பார்த்தோம்னா இதை வழி நடத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கில எஜுகேஷன்ல நம்ம படிக்க கூடாது. ஓகேவா? நம்ம படிக்க வேண்டியது குரான் மட்டும்தான். குரான்ல சொல்றதை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா யூபியில ஷஹரான்பூர் அந்த இடத்துல இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட எய்ம் என்னன்னா நம்மளோட முஸ்லீம் மதத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோமோ, ஓகே, குரான்ல சொல்லப்படுற மாதிரியே நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம வந்து மாறணும். அதே மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும், ரீஜெனரேஷன் பண்ணணும். இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த டைம்ல ஆங்கில எஜுகேஷன் பண்றது, ஆங்கிலேயரோட ட்ரெஸ் போடுறது, ஓகேவா, ஆங்கிலேயரோட அந்த மேல் சட்டை அந்த மாதிரி போடுறதுல நிறைய முஸ்லீம்கள் எல்லாம் வந்து பண்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த அமைப்புக்கு பிடிக்காம மறுபடியும் நம்ம பழைய பழைய மாதிரி தான் நம்ம இருக்கணும், நம்மளுக்கு என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு இந்த மூமெண்ட் வந்து இருக்கு. இதுதான் தியோபந்த் மூமெண்ட். ஓகேவா? சோ இவங்களை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு அஜெண்டா தான். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ப்ரொபகேட்டிங் ஆஃப் டீச்சிங் ஆஃப் குரான். குரானை எல்லாருக்கும் சொல்லித்தரும், எல்லாரும் குரான் தான் படிக்கணும். அண்ட் அல்தீஸ் அவங்க தான் முஸ்லீம். ஓகே, முஸ்லீம்க்கு எதிரில் வந்து பார்த்தோம்னா குரான் தான், குரானுக்காக தான் இருக்கணும். அதே போல இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்லக்கூடியது. இந்த அமைப்பு வந்து பார்த்தா பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து பார்த்தோம்னா ஜிகாத் ஜிகாத்ன்றது புத்துணர்ச்சியோட இருப்போம். இந்த மாதிரி ஆங்கிலேயர் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ரூலுக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்து போராடுவோம் அப்படின்றத சொல்றாங்க. சோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட போராடுவோம். அப்போ பின்னாடி தெரியும் ஆங்கிலேயர் வந்து சரியில்லைன்னு தெரியும் போது இவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தா இதுக்கு முக்கியமான லீடர்ஸ் ஒருவர். ஓகேவா? முதல்ல ஆரம்பிச்சது இந்த முகமது குவாசிம் நவ்தோனி, ரஷீத் கான் அகமதி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு லீடர் வருவார். அவரு யாருன்னா முகமது அல் அசான். இவர் வந்து அடுத்த லீடர். அவர் வராரு. அவரு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் படிச்சவரு. ஓகேவா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் மத வழியில பள்ளிகளை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? பள்ளிவாசல் நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அதுலயும் குரான் தான் சொல்லி தராங்க தவிர இங்கிலீஷ் எஜுகேஷன்ன்றத முழுமையாக எதிர்க்கிறாங்க இவங்க. சோ எப்படி வந்து ஆரிய சமாஜ் வந்து வேதாச வேதாச படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தாங்க. இவங்க என்னன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் வேணாம், ஆனா குரானை வந்து படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த தியோபந்த் மூமெண்ட். இவங்க தியோபந்த் மூமெண்ட்டும் ஆரிய சமாஜம் பழசுக்கு போறோம். ஓகேவா? நாங்க பழையபடி எங்களோட மதத்தை வந்து புதுப்பிக்கிறோம். எங்க மதத்தை புதுப்பிச்சா என்னோட மதத்தை மாத்தனா இங்க இருக்கிற மக்களை மாத்தலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் இவங்களுக்கு. ஓகே, சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா பொதுவான அமைப்புகள் எதுனா தியோசபிக்கல் மூவ்மெண்ட், யங் பெங்கால் மூவ்மெண்ட், ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பொதுவான அமைப்புகளா இருக்கும். இதை இன்னைக்கே சொல்லாமா இல்ல நாளைக்கு சொல்லாமா? 1 hour ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு கிளாஸ் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து சொல்லிடலாமா? ஓகே சார், நாளைக்கு சொல்லலாம் சார். சரி, நான் வேகமா ரிவிஷன் பண்றேன். நீங்களும் ரிவிஷன் இந்த மாதிரி பண்ணாதான் வேகமா ஞாபகம் வச்சுப்பீங்க. சோ மொத்தமா வந்து பார்த்தோம்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இது வந்து பார்த்தோம்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இங்க இருக்கக்கூடிய கேஸ்ட், இங்க இருக்கக்கூடிய ஜாதிய அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய படுதா சிஸ்டம், இங்க இருக்கக்கூடிய சதி, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம், இங்க இருக்கக்கூடிய படிப்பறிவின்மை, இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ இதெல்லாம் எதிர்த்து சண்டை போட போறாங்க. அது யாரெல்லாம் பார்த்தோம்னா 2 விதமான அமைப்புகள் இருக்கு. ஒன்னு வந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட், ஒன்னு வந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். ரிஃபார்ம்னா இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சமூகத்தை ஒரு நல்ல சமூகமா மாத்தணும். இது வந்து ரிஃபார்ம். யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த அந்த டீம் கீழே வராங்கன்னா பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகர் மூவ்மெண்ட். ஓகேவா? அடுத்து ரிவலிஸ்ட் மூவ்மெண்ட். நான் வந்து பார்த்தோம்னா பழையபடி நான் போனோம். ஓகே, ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நாங்க வரணும். எங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ மதத்தை மையப்படுத்தி இந்த மூவ்மெண்ட் இருக்கு. அதான் ரிவர்வல். நான் வந்து புதுப்பிக்கிறோம், மறுமலர்ச்சி பண்றோம். ஓகேவா? புதுப்பிக்கிறோம், எல்லாத்தையும் மாத்துறோம். அது சொன்னது பார்த்தா ஆரிய சமாஜ், தியோபந்த் மூவ்மெண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தா பிரம்மோ சமாஜ் ஆரம்பிச்சது 1828 ராஜா ராமோகன் ராய் அவர் ஆரம்பிக்கிறாரு. கூட வந்து பார்த்தோம்னா அந்த துவாரகாந்த் தியாகூரும் இருப்பாரு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த சபை வந்து பார்த்தோம்னா 1866 ரெண்டா உடையது. ஆதி பிரம்மோ சமாஜ் இது வந்து பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தியாகூரும், இதே ஆல் இந்திய பிரம்மோ சமாஜ் கேசவ் சந்திர சென். ஓகேவா? ரெண்டா உடையதை தெரிஞ்சுச்சுங்க. ராஜா ராமோகன் ராய் பத்தி அவர் எழுதின புத்தகம், அவரோட கான்ட்ரிபியூஷன் முக்கியமா சதி ரெகுலேட்டிங் ஆக்ட் 17 அதை ஞாபகம் வச்சுங்க. கிஃப்ட் டு மோனத்திஸ்ட் இந்த புக்கும்,
சம்வாத் கமுதி அந்த மேக்சினும், மீரத் அல் அக்பர். நான் சொன்னதெல்லாம் நீங்க போயிட்டு எந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்க, மொத்த கொஸ்டின் கவர் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு நிறைய மெட்டீரியலை வச்சு ரெடி பண்ணது. விஷன் ஐஏஎஸ், ஸ்பெக்ட்ரம் புக்கு, நம்மளோட ஸ்கூல் புக், இது மூணுத்துலயுமே இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இது தாண்டி கொஸ்டின் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால இதே நீங்க படிச்சா கூட போதும். அடுத்து பிரார்த்தனா சமாஜ் 1967 ஆற்றாம் பாண்டரங்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களோட நிலையும், இங்க இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட மக்களோட ஒட்டுமொத்த நிலைய உயர்த்தத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரார்த்தனா சமாஜ். அதுல முக்கியமான பர்சன் தான் எம்ஜி ரானாடே. அவர் ஆரம்பிச்ச சபை பார்த்தோம்னா, அவர் ஆரம்பிச்ச அமைப்பு பார்த்தோம்னா விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் 1861, டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884. அது மட்டும் இல்லாம பூனே சொர்ணவிக் சபா அது ஒண்ணு ஆரம்பிப்பார். சொர்ணவிக் சபா அது ஒண்ணு ஆரம்பிச்சப்ப 1817. இவரு தான் வந்து பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு குரு. எம்ஜி ரானாடே தான் குரு கோபாலகிருஷ்ண கோகலேக்கு. சோ அவரு கீழே காந்திக்கு குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா? சோசியல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்தோம்னா இந்த விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தியிருப்பார். அடுத்து அலிகர் மூமெண்ட் சார் சையத் அகமது கான். இவர் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பார்த்தோம்னா தன்னோட சமூகத்துல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, அதனால ஆங்கில வழி கல்வியை எடுத்து அனைவரும் முன்னேறணும்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம காலேஜஸ் முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜை உருவாக்கி இருப்பாரு. இந்துக்கள் முஸ்லிம்களுக்கான யூனிட்டிக்காக நிறைய பாடுபட்டு இருப்பாரு அந்த டைம்ல. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மதத்தை மையப்படுத்தி மதத்தை மாத்தணும்னா மக்களை மாத்திடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்தவங்க யாராருன்னா ஆரிய சமாஜ், தயானந்த் சரஸ்வதி சாமிகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இந்த சுத்தி மூவ்மெண்ட். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து கவு ப்ரொடெக்ஷன் மூவ்மெண்ட். இதெல்லாம் வந்து கொண்டு வந்து மறுபடியும் இந்துக்களா மாத்துறாங்க. மத்த மதத்துல இருந்து இந்துக்களை மாத்துறாங்க. இந்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ரிமூவ் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிலை வழிபாடு கூடாது. ஓகேவா? ப்ரீஸ்ட்ஹுட் இந்த மாதிரி இந்த ஐயர் முறைகளை ஒழிக்கணும். இங்க அனிமல் சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. முக்கியமா கல்வி அறிவு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிக்க சொன்னாங்க. அதுக்காக தான் டிஏவி ஸ்கூல், தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அங்க உருவாக்கி ஆங்கில வழி கல்வி வந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு. அடுத்து தியோபந்த் மூமெண்ட். ஸோ இதை ஆரம்பிச்சது முகமது குவாசிம் நவத்துடி, ரஷீத் கான் அகமத் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. யூபியில ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முழுக்க ஆங்கில கல்வியை வந்து எதிர்க்கிறாங்க. குரானை தான் படிக்கணும், குரான் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், குரான்ல என்ன இருக்கோ அதை மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. பின்னாடி வந்து பார்த்தோம்னா முகமது உல் அசான் அப்படின்றவர் வந்து பின்னாடி தலைவரா மாறுறாரு. சோ நாளைக்கு வந்து பார்த்தோம்னா மத்த மூவ்மெண்ட் இதை தாண்டி நம்ம என்ன படிக்கணும், பொதுவான மூவ்மெண்ட் படிப்போம். இது எதுனா தியோசபிக்கல் மூவ்மெண்ட், யங் பெங்கால் மூவ்மெண்ட், ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட், அதெல்லாம் வந்து நம்ம சாமி விவேகானந்தரை பத்தி படிப்போம். அதுக்கடுத்து முஸ்லிம்கள்ல இருந்து இன்னொரு அமைப்பு பார்த்தோம்னா விகாதி மூவ்மெண்ட் இல்ல வலிவுல்லா மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு படிப்போம். அடுத்து அகமதியா மூவ்மெண்ட் அப்படி ஒண்ணு படிப்போம். பார்சி ரிஃபார்ம் மூவ்மெண்ட், பார்சி மக்கள் இருக்காங்களா இங்க இருக்கக்கூடிய பார்சி ரிஃபார்ம் மூவ்மெண்ட் படிப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா சிக் இருக்காங்களா பஞ்சாப்ல, அவங்களோட அமைப்பு. ஓகே, நீரன்காரிஸ், நாமன்காரிஸ் அந்த மூவ்மெண்ட் படிப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஆன்டி காஸ்ட். இங்க வந்து பார்த்தோம்னா ஜாதி வந்து இருக்கக்கூடாது, ஜாதி ஒழிப்புக்காக இருக்கக்கூடிய சில சங்கங்கள், சில மூவ்மெண்ட் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சத்திய சோடக் சமாஜ் படிப்போம், வைக்கம் சத்தியகிரகா. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள், சில முக்கியமான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பத்தி படிப்போம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ராமலிங்க சாமிகள், அயோத்தி தேசி பண்டிதர் பத்தி படிப்போம். ஓகேவா? இதெல்லாம் நாளைக்கு நம்ம படிச்சிடும். படித்து முடிச்ச போதும் இதுல இருந்து எப்படியாச்சும் ஒரு கொஸ்டின், அதிகபட்சம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். இதுவே போதுமானதா இருக்கும்.